அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கரூரில் தாவேகாவுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திரு விஜய் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பேசினார். கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக பாஜக 10 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் விமர்சனம் செய்திருக்கிறார். விஜய் விவகாரத்தில் விளையாட்டை ஆரம்பித்து விட்டது பாஜக அப்படின்னு. இதான் இன்றைய நேர்பட பேசுடைய பேசுபொருள். விஜயை சுற்றி என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், என்ன நடக்குது விஜயை சுற்றி? முதல்ல விஜய் ஒரு அதிர்ச்சியிலையும் ஒரு குழப்ப நிலையிலையும் இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு அடுத்த மூவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவர் வெளியிட்ட வீடியோ அந்த இது இருக்குல்ல, பேட்டிகள் இருக்குல்ல, அவருடைய சுய விளக்கம் மாதிரி ஒன்று வெளியிட்டார் இல்லையா வீடியோ, அது கூட ஒரு குழப்பமான ஒரு வீடியோவை தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் அவருக்கு வெளியில் நடக்கிற பல விஷயங்கள், இப்போ பாஜக குழு வருதுன்னு சொல்கிறீங்க, நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போகிறான்னு சொல்கிறீங்க, அதே சமயம் காங்கிரஸ்லேருந்து கூட கேசி வேணுகோபால் போன்றவர்கள்லாம் கூட பார்த்துட்டு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் இருக்கான்னா எதுலேயும் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக இருக்குது. அதாவது பாஜக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் என்னென்னா அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை இன்னும் ஆக்சுவலாக. அவங்களால திமுகவை எதிர்கொள்ள முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எந்த கட்சியும் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. ஸோ விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் போது இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அங்கே போச்சுன்னா, ஒரு தனியாக அணி அமைஞ்சதுன்னா ஓட்டுக்கள் பிரிந்து மறுபடியும் திமுகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகும். ஸோ அதை எப்படியாவது மடக்கணுன்ற ஒரு விஷயம் பாஜக அதிமுகவுக்கு இருக்குது. அவர்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு இதாக அமைஞ்சு போச்சு. ரொம்ப அற்புதமாக ஒரு சம்பவமாக இது அமைஞ்சு போச்சு. அவங்களுக்கு சோகமான சம்பவம், அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜான ஒரு சம்பவமாக அமைஞ்சு போனதுனால பாஜக அதிமுக ரெண்டு பேருமே அரசாங்கத்தை எடுத்து கொடுக்குற குரல்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் விஜய்க்கும் பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. நம்மளுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே செலக்டிவாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னென்னா விஜய் எதுவுமே தப்பு பண்ணல, அரசாங்கம் தான் எல்லா தப்பும் பண்ணிடுதுன்ற மாதிரி விஷயம் இருக்காங்க. அதை வச்சுட்டு விஜயை சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இந்த எம்பிக்கள் குழு வருது. இந்த எம்பிக்கள் குழு வருதுன்றது இயல்பான ஒரு விஷயம். அடுத்தது விமன்ஸ் கமிஷன்லேருந்து அனுப்புவாங்க, சைல்டு கமிஷன்லேருந்து அனுப்புவாங்க, மனித உரிமை கமிஷன்லேருந்து வருவாங்க. எல்லாம் அவங்க ஆளுங்க தான் அங்கே உட்காந்துருக்காது எல்லாமே. ஸோ எல்லாமே வருவாங்க, ஒவ்வொருத்தராக வருவாங்க, ஒரு சென்சேஷன் கிளப்பிகிட்டே இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, பாதுகாப்பில் குறைபாடு, கேட்ட இடத்த கொடுக்கல, ஏதோ ஒன்று மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்க. இந்த இதை அப்படியே ஒரு அலைவாக கரண்ட்டில் ஒரு ஃபயராகவே வச்சுருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் இதே இந்த கவர்மெண்ட் ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஒரு கேஸ் பதிவு பண்ணி விசாரிச்சிட்ருக்கு. அதே சமயம் தாவேகாவும் மதுரை ஹைகோர்ட்டில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க, முன்ஜாமீன் கேட்டிருக்காரு, புஷி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமை மணிக்கு வரப்போகுது. அதனால் சப்போஸ் மதுரை ஹைகோர்ட் சிபிஐக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதில் சூழ்நிலையில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய போலீஸ் சரியாக நடத்தாத விசாரணையை அப்படின்னு சிபிஐக்கு கொடுங்கன்ட்டாங்கன்னா அப்போ பாஜகவுடைய பிடி இருக்கும் விஜய் மேலே. அந்த பாயிண்ட் அங்கே இருக்குது. ஆனால் இல்லைங்க இந்த கவர்மெண்ட்டே போகிறோம், இந்த என்கொயரியே போகிறோம், அண்ணா யூனிவர்சிட்டி பெண் விஷயத்தில் எஸ்ஐடி போட்டால் மாதிரி ஒரு எஸ்ஐடி போட்டால் போகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எஸ்ஐடி போட்டு விசாரிக்கட்டும்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் விஜய் மேலே உள்ள பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இதில் ஏதாவது ஒரு வகையில் விஜய் இழுக்க முடியுமா நம்ம கூட்டணிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் உங்களோட தான் இருக்கோம் அப்படின்னு விஜய்க்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்வுகள் இருக்கு, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதில் என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு பிளே பண்ணுறாங்க. அவங்க யாரையுமே குறை சொல்லாத போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அவங்க யாரையுமே குறை சொல்லலை. அதுக்கு சில பேர் ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்கிறாங்க. இல்லை மோடிக்கு இந்த 22 எம்பிக்கள் ரொம்ப முக்கியம், அதனால தான் நிர்மலா சீதாராமன் இது மாதிரி பேசுகிறாங்க, இது மாதிரி யாரையுமே குறை சொல்லாத போயிட்டாங்கன்னு. அது கிடையாது, உண்மை அது கிடையாது. ஒரு கேபினட் மினிஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் போது ஒரு என்கொயரி கமிட்டியோ ஒரு விசாரணையோ போயிட்டு இருக்கும்போது தே ஷுட் நாட் எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ். அவங்க கருத்தை சொல்லக்கூடாது வெளியில. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருக்கு, அந்த இடத்துல உள்ள போது நீங்க அரசியல் பண்ண முடியாது. பாஜக குழு
குழு சேர்ந்தவங்க அவங்க பேசுறது குழு பண்ணலாம், குழு பாலிடிக்ஸ் பண்ணலாம், அது எம்பி அது. ஆனால் ஒரு மினிஸ்டர் பண்ண முடியாது. அந்த மினிஸ்டர் இப்படி நடந்துக்கிறத வச்சு சில பேர் இங்கே இருக்கிற அறிவுஜீவிகள் என்ன சொல்கிறாங்க, ஆஹா இல்லை மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு இது இருக்குது, 22 எம்பிக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க. மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் என்றைக்குமே உறவு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னைக்கு உறவு வருதோ அன்னைக்கு திமுக பின்னாடி போகும், அன்னைக்கு திமுக வந்து பாப்புலாரிட்டியை இழக்கும். அதுதான் உண்மை. அது ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியும். அதனால திருப்பி அந்த 22 எம்பிக்களுக்காக மோடி ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காருன்னு யாராவது கதை விட்டுருந்தாங்கன்னா அந்த கதை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அடிப்படையான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து இவர் வந்து ஒரு வலை போடுறாங்க, பாஜக அதிமுக ஒரு வலை போடுறாங்க. அவங்களால வந்து அதிமுகவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, எப்படியாவது பாமக தாவேக்காவை இழுக்கலாம் பார்க்குறாங்க. ஆனால் தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? நீ எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுன்னு பாஜகவை பார்த்து சொன்னவர் தானே விஜய். என்ன வேஷம் போட்டு வந்தாலும் தாமரை தண்ணீரில் ஒட்டாது, தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாதுன்னு சொன்னவர் தானே விஜய். பாசிச பாஜக ஒரு தடவைக்கு 10 தடவை 11 தடவை 20 தடவை சொல்றவர் தானே தாவேக்கா விஜய். அவர் இப்போ இந்த ஒரு சம்பவத்துக்காக பயந்துட்டு இந்த ஸ்டாண்டை மாற்றி பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, சிபிஐ விசாரணை வந்துட்டு போட்டுங்க, எத்தனை அரசியல்வாதி சந்திச்சிருக்கான், என்ன பண்ணிட்டோம், சிபிஐ அரெஸ்டே பண்ணட்டும், 1 மாதம் உள்ள வைப்பாங்க, எனக்கு இன்னும் பாப்புலாரிட்டி. இப்போ ஏன் ஸ்டாலின் வந்து வழக்கு பதிவு பண்ணாத இருக்காரு, அரெஸ்ட் பண்ணாத இருக்காரு, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், இவரை ஏன் பெரிய ஆள் ஆக்கணும்ட்டு. அப்போ சிபிஐ மட்டும் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணா, சரி அரெஸ்டே பண்ணட்டும், அப்போ பெரிய ஆளாக வரல. அப்போ ஒரு தனியாக இருந்தாருன்னா உங்கள் ஓட்டை தானே பிரிப்பாரு, அதிமுக ஓட்டை தானே பிரிப்பாரு, அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டை தானே பிரிப்பாரு. அவர் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ சப்போஸ் விஜய் வந்து ஒரு உறுதியாக நான் வந்து நீ மத்திய அரசோ மாநில அரசோ எதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைப்பா, யார் வேணால் என் மேலே ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு சிம்பத்தியை கிளப்புறாரு, என்னை பழி வாங்குறாங்க அது இதுன்ட்டு, அது ஒரு தனி கதை வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் அங்கே போகாத இருந்ததுனால அந்த சிம்பத்தியை கிளப்பி ஏதோ பண்ணணும், அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாரு. அவரோட வீடியோ பெட்டியில் அரசியல் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணணும், உண்மையிலேயே வந்து அக்கறையாக இருந்தால் நான் அந்த விசாரணைக்கு முழு அளவு ஒத்துழைக்கிறேன், உண்மை வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறவர் தான் உண்மையான லீடராக இருப்பார். அவர் அதை சொல்ல விரும்பலை. உண்மை மக்களுக்கு தெரியும், உண்மை எனக்கு தெரியும், உண்மை உலகத்துக்கு தெரிய போகுதுன்னா அதுக்காக தானே விசாரணை கமிஷனே போட்டிருக்கு. ஒரு பொறுப்புள்ள தலைவர் என்ன பண்ணணும், நான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன், நான் போய் என்னை விசாரணை கூப்பிடுங்க, நீங்கள் விசாரணை கூப்பிட்டா நான் ஆஜராகிறேன், எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்கிறேன் அப்படின்னு போகிறவர் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது விஜயை சுற்றி இருக்கிறவங்களும் சரியில்லை, அவங்களுக்கும் ஒரு பாஜக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவரை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் பாஜகவினால உள்ள வந்தவங்களா இருக்காங்க, பாஜகவோட பின்னணியில் இருக்கிறவங்க அது உள்ள இருக்காங்க அவரை சுற்றி. ஸோ எப்படியாவது அவரை பாஜகவோட லிங்க் பண்ணி விடணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் அங்கே இருக்காங்க. சார் நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறவங்க பாஜக மட்டும்தான் சார், நம்ம ஓரளவுக்கு பாஜக அனுசரித்து போகலான்னு சொல்கிற ஆட்களும் அவரை சுற்றி இருக்காங்க. அதனால் அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஆனால் அவர் குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சிபிஐ என்ன நாளைக்கு ஹைகோர்ட்டே ஆர்டர் பண்ணி சிபிஐ இன்கொயரி போட்டால் கூட சிபிஐக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் அரசியலை வந்து மேலும் வளர்க்கும். இல்லை நீங்கள் எடுத்த உடனே உங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட நீங்கள் போனீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் பின்னடைவை சந்திப்பீங்க. திரு சாமிநாதன், இந்த விவகாரத்தை இல்லை தன்னை தாவேக்காவை பாஜக கையாள்வதை திரு விஜய் விரும்புவாரா? நிச்சயமா விரும்ப மாட்டார். ஆனா அது அவருடைய விருப்பமின்மையை கடந்த ஒரு செயலா இப்ப அது மாறிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தொடர்ச்சியா பார்க்கலாம், ஹேமமாலினி அவர்கள் தலைமையில போட்டக்கூடிய அந்த கமிட்டியினர் வந்து ஆய்வு செய்யறதா இருக்கலாம், இது எல்லா விஷயங்களுமே விஜய மீறிதான நடக்குது. அதாவது விஜய் வந்து நிச்சயமா பாஜக தன்னை லீட் பண்ணி போறதை விரும்பவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அரசியல் களம் தெரியும். இன்னும் சொல்ல போனா அவர் தெளிவாதான் அறிவிச்சார், என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு தான் அறிவிச்சார். ஆனா இன்னைக்கு களச்சூழல் பாஜக இதுல வந்து அவங்க சுயலாபத்துக்காக விஜய்க்கு மேல அவங்களே ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ச்சியா முயற்சிகளை தான் முன்னெடுக்கிறாங்க. அதனால விஜய் வந்து அவருக்கு தெரியும், அவருக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 12% சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பா விஜய் களமாடினதே அந்த ஓட்டும் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பினார், ரொம்ப ஆழமா நம்புறாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக சில மாவட்டங்கள்ல தாவேக்காவினர் ஆர்ப்பாட்டம் கூட பண்ணாங்க, கொஞ்சம் அறிக்கைகள்லாம் விட்டார். பாஜகவை ரொம்ப கூர்மையா அவர் எதிர்க்கலதான். அதே நேரத்துல இந்த பாஜகவை எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில அவர் கூர்மையா தான் இருந்தார், ரொம்ப கூர்மைதான் படுத்தலையே ஒழிய அவர் மாநில அரசியல்ங்கிறப்ப அது திமுக மீதுதான் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியுங்கிற புள்ளியில தான் அவர் விமர்சிச்சுட்டு இருந்தார். அதனால இப்ப வந்து அவர் வந்து ஒரு இந்த விஷயத்துல பாஜக தன்னை லீட் பண்றதை அவர் 100% விரும்ப மாட்டாரு. அப்படி அவர் பாஜகவுக்கு ஒருவேளை வேற வழியே இல்லாம அந்த சிபிஐ என்கொயரி அது போன்ற புற அழுத்தங்களால அவரு அந்த பக்கம் ஏதோ அவர்கள் கை ஓங்குச்சு அப்படின்னா 100% தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தன்னுடைய அரசியல் ஆட்டத்தையே இழப்பார். அது விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அவர் வந்து விரும்ப மாட்டாருன்னு வச்சுக்கோ. உங்க வாதப்படி இந்த விவகாரத்தையோ தாவேக்காவையோ தன்னையோ பாஜக கையாள்வதை அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு உங்க வாதப்படி வச்சுக்கிட்டாலும், அவரை சுற்றி இருப்பவர்கள் விரும்புகிறார்கள், பாஜகவோடு நம்ம போகலாம்,
இல்ல பாஜக உதவி இருந்தாதான் இந்த விவகாரத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்கறாங்கன்னா அப்பவும் விஜய் அந்த முடிவை எடுத்துட மாட்டாரா? நிச்சயமா விஜய் பாஜகவை நோக்கி போவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேண்டுமானால் சில அனுசரணைகளை பெறலாம் ஒரு கட்டத்துக்கு மேல. ஒவ்வொரு அழுத்தமாய் ஏன்னா அவரே அந்த வீடியோல கடைசியாக அவர் வெளியிட்ட வீடியோல கூட நேரடியாக தமிழக அரசுக்கு ஒரு அரசியலா விஜய் பண்ண அந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அபத்தமான வீடியோ. அவர் வெளியிட்ட வீடியோல முதல் பகுதி அவருடைய தொண்டர்களை காக்க வேண்டும் என்கிற நோக்கம் தெரிவதாக இருந்தாலும் அதனுடைய பிற்பகுதியில ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற ஒரு வீடியோ தான். அந்த வீடியோல கூட ஒரு விஷயம் சொல்றாருல, என்னுடைய ரசிகர்களை என்னை நம்பி வந்தவர்களை நான் காக்கணும் அப்படிங்கிற. அப்ப நம்பி வந்தவர்கள் தான் அந்த அழுத்தம் கொடுப்பாங்க. வெளியில இருந்து வர அழுத்தத்தை விட நம்பி வந்தவர்கள் மீது வழக்கு இருக்கு, அந்த வழக்கிற்காக சில சமரசங்கள் செய்யுங்க அப்படி என்று வருகிற பொழுது அந்த அழுத்தத்துக்கு அவர் ஆளாகலாம். ஆனா 100% கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்ட பாஜகவை விட்டுட்டு அவர் பாஜகவை அறிவித்து விட்டு அந்த கூட்டணிக்குள்ள 100% போக மாட்டார். இன்னொன்று, பாஜக இதை வெறும் அழுத்தம் கொடுத்தவர்களை கூட்டணியில இணைக்கிறது மட்டும் பாஜகவுக்கு லாபம் இல்ல. விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிபிஐ என்கொயரி இவங்களும் கேட்கறாங்க, அவரும் கேட்கிறாரு. ஹேமமாலினி அவங்களோட அறிக்கை நிர்மலா சீதாராமன் களத்துக்கு வர்றாங்க. இதெல்லாம் திமுக வெறுப்பை விதைக்கிறதுக்கு உதவுது இல்ல பாஜக. பாஜக அந்த புள்ளியும் பாப்பாங்கல்ல. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் இது யாருக்கு இதுல லாபம்? பாஜகவுக்கு லாபமா இல்ல திரு விஜய் தரப்புக்கு லாபமா இல்ல வின்வின் சிச்சுவேஷன் ரெண்டு தரப்புக்குமே இதுல லாபம் இருக்கா இல்ல நஷ்டம் இருக்கா? யாருக்காவது இதுல நஷ்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீங்க விஜய் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு 4 நாட்களாக தமிழக அரசியல் களத்துல கிராம பகுதிகளில் சாதாரண ஒரு வீட்டுக்கு போனா கூட விஜய் இப்படி செய்து விட்டார், விஜய் இப்படி மக்களையே சந்திக்கல, அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியா வெளியேறி விட்டார் என்பதெல்லாம் ஒரு அறிவுஜீவிகளுக்கான விவாத புள்ளியா இருக்கு. ஆனா காமனா நீங்க சாதாரண பொதுமக்கள் கிட்ட போனா திமுக அப்படி செஞ்சிருக்குமோ அப்படின்னு கூடிய கேள்வியை மக்கள் கேட்கறவங்களும் இருக்காங்க, அப்படி செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் விவாத புள்ளியில இன்னைக்கு திமுக வெர்சஸ் தாவேகா என்கிற களம் இந்த ஒரு வாரமா கரூர் சம்பவத்திற்கு பின் உருமாறி இருக்கு. அப்புறம் இன்னொன்று, இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஆனா இன்பதுரை பேசினத நீங்க கவனிச்சிருப்பீங்க. திமுகவை முழுமையாக வலுவாக எதிர்க்கக்கூடிய சக்தி அதிமுக மட்டும்தான், அதை திரு விஜய் புரிந்து கொள்ள வேண்டும்னு பேசியிருக்காரு. அதனுடைய முழு பரிமாணமும் புரியாதவராக திரு விஜய் இருப்பாரு. இல்ல, விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் உலகத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு. அதுதான பிரச்சனையே. அவர் இன்னொரு கட்சிகள் இருக்கிறது, வேறு வாய்ப்புகள் இருக்கிறது, எதையுமே அவர் கன்சிடரே பண்ண மாட்டார்ல. அவருக்கு ஒருவேளை எல்லா கள அரசியலும் களச்சூழல்களும் தெரிந்தவரா இருந்தா கரூர்ல இன்னைக்கு குறைந்தபட்ச திருச்சியிலேயே முகாமிட்டிருப்பார்ல. சோ அவரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு அரசியல் தெளிவோ ரொம்ப பெரிய அதிமுக நம்மை விட வலுவாக இருக்கிறாங்க என்கிற புரிதலோ 100% விஜய் அவர்களுக்கு கிடையாது. விஜயை பொறுத்தவரை திமுகவுக்கோ தனக்கு தான் போட்டி என்பதுல அவர் முதல்ல நம்புறார். அதுதான் அங்க பிரச்சனையே. அவருடைய கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர் வழி நடத்துவதிலே எதுலையுமே அவர் தன்னை நிரூபிக்கல. ஆனா அவர் அப்படி ஆழமாக நம்புறதுனால இன்னைக்கு களம் இதுல ரெண்டு தரப்புக்குமே லாபம். தாவேக்காக்கும் லாபம் இருக்கு, பாஜகவுக்கும் லாபம் இருக்குன்னு என்ன சொல்றேன்னா, பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வந்துருவாரான்னு இன்னைக்கு பேச வச்சிருக்காங்க. நேற்று வரை கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஜய் பாஜக பக்கம் போயிருவாரான்னு பேசுகிற பொழுது பாஜகவுக்கு அதுல ஒரு லாபம் கிடைக்குது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இன்னொரு லாபம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பை இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்கு. பிளஸ் வெளியே இருக்கிறாங்க நிறைய பேர், ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், கொஞ்சம் வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறினவங்க தனியணியாக இருப்பவர்கள் எல்லாம் இருக்காங்க. பாஜகக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள், நயினா நாகேந்திரன் அவர்கள், பல குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பமான இவ்வளவு சூழலை வச்சுட்டு திமுக எதிர்ப்புக்கு அவங்களுக்கு களம் இல்லாம இருந்தது. இப்ப இயல்பாகவே விஜய் அவர்களால் ஒரு களம் உருவாயிருக்கிறதுனால அந்த ஸ்கோப்பை இவங்க எடுத்துக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனுப்புறதா இருக்கலாம், ஹேமமாலினி கமிட்டி அனுப்புறதா இருக்கலாம், தொடர்ச்சியா சிபிஐ என்கொயரி இவங்களுக்கு கேட்கறதா இருக்கலாம். இந்த குரல்கள் எல்லாமே சும்மா இருக்கிற பிஜேபியை களத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஆறுதல் அந்த கட்சிக்கு இருக்கு. அப்படி எல்லாருக்குள்ளயும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. உண்மையிலே அதிமுக தான் இதுல ரொம்ப தன்னடக்கத்தோடு களமாடுறாங்க. அவர்கள் இதுல பெரிய அரசியல் பண்ணல, அவர்கள் இறப்புல நம்ம போய் அரசியல் பண்ணக்கூடாது என்கிற நிலையில அதிமுக தான் இருக்கிறதா பாக்குறேன். இன்னொன்று, இன்னைக்கு தமிழக சந்தேகங்கள் அவங்க தானே முதல்ல கிளப்புனாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் விஜய் கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு சந்தேகமும் அவர் கிளப்பினார் இல்லையா? விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலை தெரிஞ்சுதே அதுல. ஆமா, சந்தேகத்தை கிளப்பினாரு. ஆனா முதல்ல அவர் பேசுகிற பொழுதே கூட்டம் நடத்துறவங்களும் கொஞ்சம் பக்குவமா இருக்கணும் என்பது போன்ற வார்த்தைகளில் அவர் முதல்ல செய்தியாளர் சந்திப்பின் போது சில விஷயங்களை தொட்டு காட்டினார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் நேரடியா திமுக அரசு சாடி 12 கேள்விகள் கேட்கிறார். இந்த 12 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சோ இது ஒரு திமுக மீதான வெறுப்பை இதன் மொழியே பாஜக நுழைக்கிறாங்க. அப்ப பாஜக இன்னைக்கு களம் இல்ல. எதை சொல்லி அவங்க திமுக வெறுப்பை விதைப்பாங்க என்பது தெரியல. இவ்வளவு நாள் மதம்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மதத்தை கடந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இது பாஜகவுக்கும் லாபம். தாவேக்காவுக்கு இந்த களத்தை அவர் ரசிக்கிறார். விஜய் என்ன கேட்டா உண்மை சொன்னார், ரொம்ப அபத்தமானது.
வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு 41 உயிர்கள் துடிக்க பலியாயிருக்காங்க. அந்த இல்லங்களுக்கு போனோம் சார். இதே விஜய் தானே சார் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தப்ப ஸ்னோலின் வீட்டுக்கு ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் கேட்காம போக முடிஞ்சதுல, நீட் விளக்குல அனிதா அவர்களுடைய மரணம் நடந்தப்ப யாருக்குமே சொல்லாம ஒரு சாதாரண ஒரு மனிதராக ஒரு நாள் போக முடிஞ்சது இல்ல. ஸ்னோலின் வீட்டுக்கு போயிடப்ப நான் தூத்துக்குடியில் களத்துல இருந்தேன் சார். சாதாரண டீ விற்பனை செய்பவரோட பைக்ல பின் சீட்ல உட்கார்ந்து விஜய் ஒரு கட்சிப்பை முகத்துல கட்டிட்டு போனார்ல. அப்ப தனக்கான ஒரு அரசியலுக்குள்ள வருவதற்கு முன்பு தான் எப்படி போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டுமோ அந்த வழி அவருக்கு தெரியும். அங்க தன்னால பாதிப்பு ஏற்படல, அவரால பாதிப்பு ஏற்படல, அவர் ஏற்படுத்தின கூட்டத்தினால பாதிப்பு ஏற்படல, வேறொரு தரப்புனால பாதிப்பு ஏற்படுது. இவர் ஆறுதல் சொல்வதற்காக போறார், அதனால எப்பனாலும் போலாம். இங்க தேவையில்லாத பதற்றம் வந்துருங்கிறதுனால தானே போலேன்னு விளக்கம் கொடுக்குறாரு. இல்ல அவர்தான் தன்னால பாதிப்பு என்பதே அந்த வீடியோல அவர் சொல்லவே இல்லை. என்னால நான் கூட்டமாக தாமதமாக வந்ததாலோ எதுவுமே சொல்லல. அவர் சொல்றதெல்லாம் திமுக தானே பழிய சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட குறைந்தபட்ச தொலைபேசியில பேசலாம்ல, அந்த உறவுகள்கிட்ட பேசலாம்ல. நீங்க காவல்துறை அஜித் அவர்களுடைய அந்த மரணம், அந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துல நம்ம காவல்துறை லாக்அப் டெத் மரணத்தை கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனா முதல்வர் குறைந்தபட்ச போன்ல கூப்பிட்டு சாரி கேட்டார்ல. அப்ப இவங்க வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவர்கிட்ட யாரோ ஒருத்தட்ட தம்பிகளா நான் இருக்கேன், அண்ணன்களா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஆறுதலா சொல்லிருக்கலாம்ல. இந்த சூழலை ரசிக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ஒரு வீரியமான வார்த்தை இல்ல. அந்த சூழலை ரசிக்கிறார்னா அரசியல் களமாக அது மாறுகிற பொழுது தனக்கு அது கெயின் ஆகுது அப்படிங்கறத அவர் ரசிக்கிறார். அந்த சம்பவத்தை சொல்றேன். சரி, ஓகே. திரு பெருமாள்மணி, திரு விஜய் சரியா இந்த களத்தை கையாளாததுனால, இந்த சூழலை கையாளாததுனால பாஜக RSS போன்ற அமைப்புகள்லாம் உள்ளே வருவதாக திரு திருமாவளவன் சந்தேகிக்கிறார். இவர் சரியா கையாண்டிருந்தா ஒருவேளை அவர்களுக்கான ஸ்பேஸே இல்லாம போயிருந்திருக்குமோ, அப்படி பார்க்கணுமா? அதை இல்லை, இதில் விஜய்க்கு முன்னாடியே முதல்வர் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப சரியாக கையாளுறாரு இல்லைங்களா? ஏன்னா இது போன்ற அரசியல் கூட்டங்களில் நெரிசல் மரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகத்தான் நடக்கும். அப்படி நடந்த ஒரு மரணம் தமிழ்நாட்டில் நடக்கிற பொழுது முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் நான், அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டமாகவே இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் அவர் ஒரு முன்கை எடுக்கிறார். ஒரு இரவு 3 மணிக்கு கரூருக்கு கிளம்பி போகிறார். அதே நேரத்தில் தாவேகாவினுடைய தலைவர் அவர் வந்து சென்னையை வந்து சேர்ந்து விட்டார். ஆனால் அவர் FIR பதிவதற்கு முன்னாலேயே ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறார். அந்த இடத்துல தான் முதல்வர் இதற்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஊகித்து ஒரு முதல் ஸ்ட்ரோக் அதுதான். அதுல தான் வந்து நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே. ஏனென்றால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு 3 இடங்கள்ல விவாதம் நடக்குது. கரூரை பொத்தி சமூக வலைதளங்கள், நம்மை போன்ற தொலைக்காட்சிகள், அச்சு ஊடகங்கள். இந்த 3 தளத்தில் நடக்கிற சமூக வலைதளத்தில் நடக்கிற விவாதங்களை நீங்க விட்டுருங்க. அச்சு ஊடகத்திலையும் காட்சி ஊடகங்களையும் நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை மேலே இருந்து கட்டுப்படுத்துறதே முதல்வர் தான். எப்படி கட்டுப்படுத்துறாருன்னா தன்னுடைய செயல்களின் மூலம் கட்டுப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜனநாயக பண்போட ஒரு பெருந்தன்மையோட இந்த விஷயத்தை அணுகிறார். தாவேகா ஒரு புதிய கட்சி, அது களத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு விபத்து நடந்து விட்டது. இந்த விபத்துக்கு பிறகு என்னென்ன அரசியல் நகர்வுகள் இருக்கக்கூடும் அப்படிங்கறத யூகிச்சு அவர் ஒரு நிர்வாக நடவடிக்கை எடுக்காரு. விஜய யாரோ கையாண்டுருவாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சிட்டாருன்றீங்களா? என்ன அரசியலாக அது எப்படி திரளும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஏனென்றால் அவர் வந்து வெரி ஷார்ப் இன்டெலிஜென்ட். அவர் 2ஆம் தலைமுறையினுடைய இன்றைக்கு தமிழகம் பார்த்த முதல் 2ஆம் தலைமுறை முதல்வர் அவர் தான். அப்போ அவர்கிட்ட ஒரு ஃபைன்னஸ் இருக்கும்ல. இது என்னோட லேண்ட், இந்த லேண்டில் நடக்குன்னா 41 பேர் பலியாயிருக்கிறார்கள், அது பெரிய எண்ணிக்கை. ஆனால் இது ஒரு அரசியல் களத்தில் நடந்த விபத்து. அதை எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபோர்சி பண்றாரு. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னென்ன போகும், எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் எழும் அப்படிங்கறத அவர் யூகிச்சுதான். நீங்க யாரையுமே அவர் கைது பண்ணல. இல்ல, ஆனா தாவேகா தரப்போட எதிர்கொள்ளல் இருக்குல்ல. ஆமா, திரு விஜயோ இல்ல 2ஆம் கட்ட தலைவர்களோ மருத்துவமனைக்கோ உயிரிழந்த தரப்பு வீடுகளுக்கோ இல்ல காயமுற்று அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைகளுக்கோ நேரடியாக போய் ஆறுதல் சொல்லியிருந்தாலோ, இல்ல திரு சாமிநாதன் குறிப்பிட்டது மாதிரி வீடியோல இந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், விசாரணையை நான் நேர்மையாக நான் எதிர்கொள்வேன், அரசியல் ரீதியாகவும் இதை நான் எதிர்கொள்வேன் அப்படின்ற அந்த கிளாரிட்டியோட அவர் பேசியிருந்தாலோ,
மற்ற தரப்புக்கான ஸ்பேஸே இங்க இல்லாம போயிருந்திருக்கும் இல்லையா? அது தொடக்க நிலையிலிருந்தே அந்த ஸ்பேஸை முழுவதுமாக திமுக கடந்த மற்ற கட்சிகளுக்கு அப்படியே தார வார்த்துட்டாரா விஜய்? இல்ல சார், நாம இதுவரை பழைய நடந்த அரசியல் நிகழ்வுகளை மனதில் வைத்தே நாம இதை பேசவே கூடாது. இந்த இடத்துல முதல்வர் வந்து மொத்த விஷயத்தையும் வேறொரு தளத்துக்கே உயர்த்திட்டாரு. இதுவரைக்கும் நடந்த அரசியல் நிகழ்வுகள்ல இருந்து நீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நீங்க முதல்வர்னு சொல்றதுனால அங்க நீங்க முதல்வரை புரிஞ்சுக்கிட்டாதான் விஜய்க்கு வர முடியும். எனக்கு என்னன்னா 2 விதமான அப்ரோச் சார் அங்க. ஒன்று, நிர்வாக ரீதியாக 41 உயிரிழப்பு அப்படின்னு வரும்போது அதை எதிர்கொள்ள வேண்டிய மிஷனரியாக முதல்வர் செயல்பட்டிருக்கிறாருங்கிறது ஒன்று. இன்னொன்னு, கட்சி ரீதியாக பொலிட்டிக்கலா திமுகவாக தலைவராக அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல அவர் இங்க இருக்கிறார். ஆமா, ஏன்னா அங்க இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. 2 ரோல் இருக்குல்ல அவருக்கு. அவர் எதுக்கு பிரையாரிட்டி கொடுத்தாருன்னா முதல்வர்ங்கிற ரோலுக்கு தான் பிரையாரிட்டி கொடுத்தாரு. இப்போ உங்க கேள்வியை நான் இன்னும் ஆழமா எடுத்துட்டு போறேன். அதுல என்னன்னா, நீங்க முதல்வர்னு பிரியாரிட்டி கொடுக்கிறதுக்கு பின்பாக ஒரு அழுத்தம் என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு கட்சியின் தலைவராகவும் ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா விமர்சனங்கள் அவருடைய சொந்த மாவட்ட செயலாளர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற போது அவர் காட்டிய நிதானம் இருக்குல்ல, அவர் காட்டிய பொறுமை இருக்குல்ல, அவர் காட்டிய ஜனநாயக பண்பு இருக்குல்ல, அதுதான் நாம இன்னைக்கு பின்னால சில புள்ளிகளை இணைச்சு பேசுறதுக்கு நினைக்கிறோம்ல, இதற்கு இடம் கொடுக்காமலே போய்விடுகிறது. என்னன்னா, நீங்க முதல்வர் ஐயாவினுடைய செயல்களை புரிஞ்சாதான் தாவேகா இதை எப்படி எதிர்கொள்கிறது. இப்ப நீங்க சொன்ன இந்த பண்புகள் எல்லாத்தோடையும் திரு விஜய் செயல்பட்டு இருக்காரு அந்த இடத்துல அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் சார். சார் இப்போ நீங்க வந்து இத அரசியலா அவர் பண்ணவே இல்ல. வெற்றிடமா ஸ்பேஸா? ஸ்பேஸ் சார், வெற்றிடம் இல்ல, ஸ்பேஸ் சார். அவங்க சொந்த மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட் சார். நீங்க அவ்வளவு நேரத்திலே அவர் என்ன பண்றாரு? அரசியலா இதை எதிர்கொள்ளவே வேண்டாங்கிறாரு. அரசியலா இதை எதிர்கொள்ளவே வேண்டாம். திமுக கூட்டுச்சா கூட்டத்தை? இல்லையே, அரசு தானே பதில் சொல்லிச்சு சார். மாவட்ட அளவுல ஒரு பிரச்சனை, மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்க ஒரு கூட்டம் நடக்குது. பதில் சொன்னாங்க. இல்லங்க, வர எல்லாரும் பேசிட்டாங்க. சார் நான் முடிச்சறேன். let me don't jump into the conclusion, let me finish the things. இதுல என்னன்னா, முதல்வர் ஒரு நிர்வாக ரீதியாக அவர் எடுக்கிற நடவடிக்கைகள்ல அரசியல் ரீதியாகவும் அவர் சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். இல்ல ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நான் முதல்வர் பத்தி பேசிட்டோம். நான் திரு பெருமாள்மணி திரு விஜய் இடத்துக்கு நகர்ந்து அந்த விஜய் நின்னு விளையாட வேண்டிய இல்ல எதிர்கொள்ள வேண்டிய அவருக்கான இருக்கக்கூடிய பொறுப்பு, இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் எதிர்க்கட்சிகள் பொறுப்பா நடக்கிறாங்கிற ஒரு பார்வையையும் வைக்க முடியும். எதிர்க்கட்சிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்ங்கிற ஒரு விமர்சனத்தையும். இல்ல சார், யாருமே பயன்படுத்த. நீங்க சொன்னீங்க இல்லையா விஜய்க்கு அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு. ஆமா சார், அந்த ஸ்பேஸை தான் எடுத்துட்டு போயிட்டாங்களே. இல்ல சார், எடுக்கல சார். அததானே திருமாவளவன் சொல்றாரு. அந்த ஸ்பேஸ் எங்க அவர்ட்ட எங்க இருக்கு சார். அதனால தான் அவர் வீடியோ அப்படி ஒரு வீடியோ போட முடியுது சார். என்ன போட்டாரு? அவர் வருத்தம் தெரிவிச்சாரா? முன்முடிவோடு அணுகிறார் சார். வருத்தம் பழி வாங்காதீங்க அப்படின்னு சார் வருத்தம் தெரிவிச்சாரா? இவர் சாமிநாதன் சொன்னார் இல்லையா, வருத்தம் தெரிவிச்சாரா? முக்கியமான பாயிண்ட் அத நான் கேக்குறேன். இல்ல ஜீவா ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ். நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல அது கன்ஃபியூஸ். நீங்க கேக்குறீங்கல்ல அந்த ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு கேக்குறீங்கல்ல, ஸ்பேஸ் அவர்ட்ட இருக்கான்னு கேக்குறேன். அவர்ட்ட தான் இருக்கு சார். இல்ல சார், அவர் பேசின விவாதங்கள்ல இருந்து அதான் முடிவுக்கு வரும் சார். இங்க பாருங்க சார், நீங்க 2 விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒன்னு வந்து முதல்வருடைய நடவடிக்கைகள், இன்னொன்று ஐயா விஜய் அவர்களுடைய எதிர்வினைகள். இந்த 2ஐயும் பொருத்தி பாருங்க. தனக்கு சாமிநாதன் குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா, மக்கள் மத்தியில் தனக்கு இந்த விவகாரத்தில் ஒரு ஆதரவு இருப்பதாக அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடத்துல இருந்து தான் அவர் இதை எடுக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் நேரடியா சிஎம் சாருக்கு தான் சவால் விடுறாரு. நீங்க கரெக்ட், ஆதரவு இருக்கிறதாக அவர் நினைக்கிறார்ல. ஆமா, அந்த தளத்தோட அந்த புள்ளியோட இது நின்றுந்துச்சு அப்படின்னா இந்த விமர்சனங்கள் வந்து ஆதரவை கடந்து இத அரசியலாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ற இடத்துக்கு நகர்ந்த பிறகு யார் பயன்படுத்த முடியுது? அதுதானே திருமாவளவன் சொல்றாரு. விஜய் விவகாரத்துல விளையாட்டை ஆரம்பிச்சு முதல்வர் எல்லாரும் யாருமே பொலிட்டிக்கலா பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நாளை முதல்வர் சிறப்பா கையாண்டிட்டார் சார். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பார்லிமெண்டரி குழு அனுப்பியிருக்காங்க. பார்லிமெண்டரி குழு யார் தலைமையில் அனுப்பியிருக்காங்க, யார் அந்த யோசனையை கொடுத்ததுனே தெரியல. ஹேமா மாலினி அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு நடிகையா இருந்தவங்க, இவரும் ஒரு நடிகரா இருந்தவர். அதனால ஹேமா மாலினி அம்மாவுக்கு அனுப்புனா சார் உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும், தென் மாநிலங்களை சேர்ந்த ஏதாவது ஒரு வலிமையான தலைவர் தலைமையில ஒரு குழு அனுப்பியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இதோட இது தெரியும். இன்னொன்னு பாருங்க சார், அவங்க என்டிஏ பார்லிமெண்டரி குழுன்னு கடிதம் வருது அருண் சிங் கிட்ட இருந்து. இன்றைக்கு ஐயா தேஜஸ்வி சூர்யா வந்து ஒன்னு சொல்றாரு, மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் வந்து எங்களை பார்க்கல,
நாங்க பார்லிமெண்டரி குருன்னு சொல்றாரு. அதுலயே ஒரு முரண் இருக்கு பாருங்க. அப்ப அவங்க எடுத்து வைத்த முதல் அடியிலேயே அது பார்லிமெண்டரி குழு கிடையாது, கிடையாது, பாராளுமன்ற குழு அல்ல, என்டிஏவினுடைய குழு. இல்ல எங்க சிங்க் ஆகுதுன்னா, திரு பிரியன் சாரும் சரியா சுட்டி காட்டினார். சிபிஐ விசாரணை வேண்டும்னு இந்த தரப்பும் கேட்கிறாங்க, தாவேகா தரப்பும் கேட்கிறாங்க. 300 செருப்புகள் வீசப்பட்டுச்சு, அது குறித்து விசாரணை தேவைன்னு தேஜஸ்வி சூர்யா ட்வீட் பண்றாரு. கத்திலாம் எடுத்துட்டு வந்தாங்களாம், அது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு அவர் ட்வீட் பண்றாரு. இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? ஒண்ணு அருணா ஜெகதீசன் அறிக்கையை கொடுக்கணும், இல்லைன்னா போலீஸ் விசாரணையில தெரிய வரும், நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். இந்த காசிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, இது 2 தரப்புடைய சந்தேகங்களும் ஒரு புள்ளியில மிகச்சரியாக இணையதுல பொருந்தி போறதுதான். நீங்க முன்வைக்கிற இந்த சந்தேகங்கள் எல்லாமே இன்றைக்கு இப்ப நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, இது எல்லாமே சமூக வலைதளத்துல குறிப்பிடப்பட்டது. ஹிந்து என்ன எழுதிச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன எழுதிச்சு, தினமணி என்ன தலையங்க எழுதிச்சு, 300 செருப்புகள் வீசப்பட்டதுன்னு எழுதிச்சா? சார் இல்ல, நான் தான் கேக்குறேன். அவங்க இந்த விஷயம் இல்ல சார், நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்கல்ல, இப்ப குறிப்பிட்டது எல்லாமே கத்தி இருந்தது, இது எல்லாமே சமூக வலைதளத்துல போட்டு நீக்கப்பட்ட பதிவுகள், அதுல இருந்து அவங்க எடுக்கிறாங்க. இல்ல இருங்க, அதாங்க அவங்க சொல்ற தரவுகள் ஜீவா, அவங்க சொல்ற தரவுகள் ஹிந்து மாதிரியான, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான, தினமணி மாதிரியான பத்திரிகைகள் முன்வைத்த தரவுகளா, சமூக வலைதளங்கள் முன்வைத்த தரவுகளா? இல்ல நீங்க அவங்க என்ன குறிப்பிட்டிருப்பாங்க? அவங்க நீங்க சொல்ற பத்திரிகைகளோ ஊடகங்களோ என்ன குறிப்பிட்டிருப்பாங்க சார்? அவங்க என்ன டெக்ஸ்ட்ல குறிப்பிட்டிருப்பாங்க? இப்படியான சந்தேகங்கள்லாம் வந்திருக்குங்கிற வார்த்தைகள் தான சொல்லிருப்பாங்க. சந்தேகங்களை அவங்க குறிப்பிடவே இல்ல சார். எந்த சந்தேகம்? நீங்க இப்போ பாஜக குழு முன்வைக்கல சார். இல்ல தேஜஸ்வி சூர்யாவோட ட்வீட்ல இருக்கு இந்த சார். அதான் சார், அவர் அதை எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பாருங்க. அவர் சமூக வலைதளத்துல இருந்து எடுத்திருக்காரு. அவர் ஹிந்து என்ன எழுதிச்சுன்னு படிக்க சொல்லுங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன எழுதிச்சுன்னு படிக்க சொல்லுங்க. சார் இங்க வந்துங்க, இதை மட்டும் முடிச்சிடறேன். 3 விதமா இது இருக்கு. அச்சு ஊடகங்கள் இந்த விஷயத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் பக்கம் இருக்கு, அறிவார்ந்த சமூகம் அரசு எடுத்த நடவடிக்கைகள் பக்கம் இருக்கிறது. சமூக வலைதளங்களில் மனம் போல எழுதி கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய பதிவுகளை நீக்கிவிட்டு போய்விட்டார்கள். நாளை நீதிமன்றத்திலேயோ அருணா ஜெகதீசன் ஆணையத்திலேயோ சிபிஐ விசாரணையிலேயோ அறிவார்ந்த சமூகம் எடுத்த நிலைப்பாடு நிற்குமா, இல்ல சமூக வலைதளங்களில் நீக்கப்பட்ட பதிவுகளோட ஸ்கிரீன்ஷாட் நிக்குமானா? இந்த விஷயத்தை முதல்வர் யாருக்குமே இடம் கொடுக்காத வகைக்கு நான் இப்படி சம பண்ணி புரிஞ்சுக்கிறேன். நிர்வாக ரீதியாக முதல்வர் சரியாக எடுத்துட்டாரு, அரசியல் ரீதியாகவும் திமுக தலைவராகவும் சரியா எடுத்துட்டாரு. அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல மிக சரியாக தாவேகா தலைவர் விஜயும் நிர்வாக ரீதியாக முதல்வர் எடுத்த முடிவு அரசியல் ரீதியாக யாரையுமே இந்த விஷயத்தில் முன்கை எடுக்க விடாமல் செய்து விட்டது. அதான் ஏன் திருமாவளவனுக்கு சந்தேகம்? திரு ஜீவா, திருமாவளவன் சந்தேகம் இல்ல, பாஜக இயக்குதுங்கிற இடத்துக்கு போயிருக்காரு. திருமாவளவன் சந்தேகம் எழுப்பல, அவர் உறுதிப்படதான் கூறுகிறார். அவர் தமிழ்நாட்டை, தமிழர் நலனை, தமிழர் மாநில சுயாட்சியை விரும்புகின்ற எல்லோருமே பதறுகின்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிருக்கோம். அந்த பதட்டம் தான் திருமாவளவனுக்கு வந்திருக்கார். இதை பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஜய்க்கு வருகின்ற கூட்டம், அவர்களுடைய செயல்பாடுகள், அதில் நடக்கின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வடக்குக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆகா, அங்கேயும் ஒரு பீகார் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் ஒரு பீகார் இருக்குது, பீகார் உருவாவதற்கான சூழலை உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வடக்குக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டெல்லிக்கு, நாக்பூருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு நமக்கான கூட்டம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க அது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப வேதனையான, வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெரியார் மண், படித்தவங்க, 11 விழுக்காடு போயிட்டு இருக்குன்னு பெருமை பேசுகிற நமக்கு, ஆக இந்த பூமியில் இப்படி ஒரு கூட்டத்தை இப்போ உருவாக்கி வச்சுருக்கோமே, இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் உருவாகுது, இவங்க தானே அடுத்த தலைமுறைங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. திருமாவளவன் அந்த வேதனையை தான் வெளிப்படுத்துகிறார். பாஜகவுக்கு சரியான ஆளுங்க கிடச்சிருச்சு. பாஜக அந்த முயற்சியை என்றைக்குமே எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர், பல விவாதங்களில் பேசக்கூடியவர். பாஜக தாவேகாவை கையாண்டுறோம், திரு விஜயை கையாண்டுறோம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் பாஜக பக்கமே இருந்திருப்பாங்களே, விஜய் பக்கம் வந்திருந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் விஜய்ங்கிற முகம் தேவைப்படுது. இப்போ பாரதிய ஜனதாவின் கொள்கைகளை சொல்லி இவ்வளோ கூட்டம் தமிழ்நாட்டில் ஏறாது. இது ஒரு இந்து ராஷ்டிரா, முஸ்லீம் கிறிஸ்தவர்களை அடித்து விரட்டணும், காமன் சிவில் கோட் இப்படிலாம் சொன்னீங்கன்னா இந்த இளைஞர் கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த இளைஞர் கூட்டம் பாஜகவுக்கு பின்னால் திரண்ட கூட்டத்தை விட ஆபத்தானது. ஏன் தெரியுமா? பாஜக வைத்திருக்க கத்தி யாரை குத்துன்னு நமக்கு தெரியும். இன்னொன்று, அது ஒரு மதவாத கத்தி என்ற எச்சரிக்கை இங்கே திராவிட மண்ணுக்கு இருக்குது, இடதுசாரி சிந்தனையாளருக்கு இருக்குது. ஆனால் இவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் யாரை வேணாலும் குத்தும். தான் சொந்த தாய் தகப்பன் சொல்கிறது அவனுடைய சொந்த சித்தாந்தம், கருத்தியல், அவனுக்காக போராடுகின்ற இடஒதுக்கீடு அரசியல் எல்லாத்தையும் குத்திரும்.
இந்த வடிவேல் படத்தில் சொல்ற மாதிரி அவன் உன்னை சரியா குத்தி இருக்க மாட்டானே, எப்படி கரெக்டா சொல்றான், அவன் புத்தி சுவாதனம் இல்லாதவன் கண்ணாமண்ணான்னு குத்துவான் அப்படின்னு வடிவேல் ஒரு ஜோக் வரும். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கையில் என்ன கத்தி இருக்குன்னு நம்ம அடையாளம் கண்டு நம்ம பேச முடியும். இந்த இளைஞர்கள் கையில் என்ன கத்தி இருக்கு, யாரை குத்துவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கு. குழந்தை போனா போதும் என் தலைவன் விஜயை பார்க்க முடியுமான்னு கேட்குற அளவுக்கு அங்கே பேசுகின்ற விஷயம் இருக்குல்ல, இதைத்தான் நான் ஆபத்துங்கிறேன். இப்படி ஒரு கூட்டம் இங்கே உருவாயிருக்கு. இது நேரடியாக இந்துத்துவாக்கு பலியாகிற கூட்டம் கிடையாது, இந்துத்துவாவில் ஈர்க்கப்படுகிற கூட்டம் கிடையாது. ஆனால் விஜயோட டான்ஸுங்கிறது இந்துத்துவாவோட மோசமாக இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்குங்கிறத நம்ம எல்லாருமே உட்கார்ந்து வேதனையோட நினைச்சு சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும். இதுல ஏன் சந்தேகம் வருது? பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இவங்களை இயக்குங்கிற சந்தேகம் இங்கே எந்த இடத்துல வருது? ரொம்ப ஓப்பனாக இருக்கே. ஹேமா மாலினி மிகச்சிறந்த நடிகர் விஜய் அப்படிங்கிறாங்க. மிகச்சிறந்த நடிகர் விஜய்க்கு இவ்வளவு சின்ன இடமான்னு கேட்குறாங்க. அந்த நடிகரை பற்றி இந்த நடிகை கொடுத்துருக்குறாங்க. பாரதிய ஜனதா ஏற்கனவே விஜயசாந்திங்கிற ஒரு நடிகை இங்கே அனுப்புனாங்க. மைக்கிள்பட்டிங்கிற கிராமம் முழுக்க இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றிட்டாங்கன்னு அண்ணாமலை ஒரு பெரிய போராட்டம் பண்ணார். கடைசியில் அது ரொம்ப அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு வீடியோ வெளியாகி அது பொய்ன்னு போச்சு. இப்போ விஜயசாந்தி கமிட்டி என்னாச்சுன்னு தெரியல. இப்போ ஹேமா மாலினி வந்திருக்காங்க. வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க விஜய் மேலே ஒரு தப்பும் இல்லை, விஜய் ஒரு பெரிய நடிகர் அப்படின்ட்டு அவங்க பாராட்டிட்டு போயிட்டாங்க. திருமாவளவன் காங்கிரஸ் ராகுல் காந்தியை கோரிக்கை வச்சிருக்காரு, நீங்கள் ஒரு கமிட்டி அனுப்பி உண்மையிலே இது பண்ணுங்க, இவங்க அனுப்புனது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ முழுக்க பாரதிய ஜனதா விஜய் பக்கம் நிற்குது. ஆனால் பாசிச பாஜக பேசுறாரு, நிதி தராத பிரச்சனையை பேசுறாரு, வாக்கு திருட்டு பிரச்சனையை பேசுறாரு, ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாத பாஜகன்னு பேசுறாரு. இவ்வளவு எதிர்ப்பு நிலையை தீவிரப்படுத்திட்டே தானே இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு பேசுறாரு. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவு இருக்குன்னு பேசுறாரு. இவ்வளவு பேசின பிறகு பாஜக ஜனதா மீது அவர் வைத்ததாக சொன்ன அனைத்து விமர்சனங்களையும் இப்ப டிவியில் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. யார் அவர் சொல்ல வராருன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. கடைசியா நீங்க திமுக பாஜக கள்ள உறவுங்கிற வார்த்தையை போட்டோன்னு தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க விஜய்க்கு நம்மளை தான் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி பேசுறாருன்னு அவர் நினைச்சிருப்பார். அவர் என்னைக்கு பாஜக எதிர்ப்பு பேசினாரு, என்னைக்கு கருத்தியல் ரீதியான எதிர்ப்பு பேசினாரு, இங்கிட்டு ஒரு அடி அங்கிட்டு ஒரு அடிங்கிற மாதிரி. நான் ஏதோ பிஜேபி திட்டமாற்றேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பாஜகவை எதிர்ப்பு தான். திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ எதிர்ப்பும் விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ எதிர்ப்பும் ஒன்னா. அவர் பாஜக எதிர்ப்பாளர் இல்லை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பதிவு செய்யறேன். அவருக்கு எந்த கருத்தியலும் கிடையாது, எந்த ஐடியாலஜியும் கிடையாது. அவர் அந்த இன்னும் சொல்ல போனா அந்த ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய அதே பொசிஷன் பண்ணிட்டார்ல. அரசியல் எதிரி திமுக, அரசியல் எதிரி பாஜக. அவருடைய கொள்கை எதிரி தான் இப்ப அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கொள்கை எதிரி தான். அவருக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்னு போறாங்க. ஸ்டாண்ட் வித் கரூர்னு ஒரு வலதுசாரி போடல. இதை உடனடியா இந்த பணத்திலிருந்து அரசியல் செய்யணுங்கிறதுக்காக உடனடியா ஏடிஎம்கே விஜய்னு ஒரு அலைன்ஸ் உருவாக்கிடலாமா, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஒன்று உருவாக்கிடலாமா, இந்த விஷயத்தை வச்சு ஏதாவது பண்ணிடலாமா? எப்படி 84 எம்ஜிஆருடைய உடல்நிலையும் இந்திரா காந்தி அம்மையாருடைய இறப்பையும் வச்சு நோவுக்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாச்சு. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையின் போது இங்கே ஒரு மிகப்பெரிய அலை உருவாகி ஏடிஎம்கே வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சிம்பத்தியை இந்த இதில் உருவாக்கி விட முடியுமான்னு வலதுசாரிகள் துடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதிக்கணும், அதுக்கு விஜய்ங்கிற முகத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சம்பவத்தின் மூலமாக அவங்க இதை நார்மலைஸ் பண்றாங்க. இல்லைன்னா இந்த கேள்வி நீங்க கேட்டுருவீங்க, பாஜக எதிரின்ட்டு அவர் எப்படி பாஜகவோட கூட்டணி வைப்பாருன்னு. இப்போ இந்த சம்பவத்தின் மூலமா நார்மலைஸ் பண்றாங்க. பாத்தீங்களா, செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, திமுக திட்டமிட்டு பண்ணிருச்சுன்னு. அவர்கள் வைத்த இப்ப நீங்க சொல்ற எல்லா சமூக வலைதளங்களும் சொல்றாரு. அதுல ஒரு விஷயத்துல அண்ணனை பாராட்டணும். சமூக வலைதளங்கள் மூலமா இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறாங்கன்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. ஏன்னா சமூக வலைதளம் மூலமா தமிழ்நாட்டில் ஆட்சி கலைப்பு ஏதாவது ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ண முடியுமா இந்த ஜென்சி கிட்ஸுகளை வைத்துன்னு அவர் தான் ட்வீட் போட்டு நடுராத்திரியே அவர் இது பண்றாரு. ஸோ சமூக வலைதளம் மூலமாக பொய் புரட்டு வதந்திகளை, இது மாதிரியான ஆரோக்கியமான வாதங்களை அவங்க என்னைக்குமே விரும்புறது கிடையாது. எதையாவது ஆதாரம் இல்லாத எதையாவது ஒன்று சொல்லிட்டு போறது. அதை ஆதவ அர்ஜுனா தான் செஞ்சார். அழகா சொன்னார், சமூக வலைதளம் மூலமாக இப்படி வேலைகள் இவங்க சில பேர் பண்றாங்கன்னு. ஆதவ அர்ஜுனாவை கடுமையாக சாடிய பெருமாள் மணிக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவர் போட்டிட்டு இப்போ அவர் எங்க சார் போயிருக்காரு? இப்போ ஆதவ அர்ஜுனா இப்போ சமீபத்தில் எங்க போயிருக்காரு? டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லிக்கு எதுக்கு போயிருக்காரு? தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போயிருக்காரு. டெல்லிக்கு எதுக்கு போயிருக்கிறாரு? இவ்வளவு பெரிய கலவரத்துக்கான முயற்சியை சூழ்ச்சியை பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லினாவே பாஜகன்னு நம்மளே டெல்லிக்கு வேற எதுக்கு போயிருக்காங்க? வேற எதுக்கு போயிருக்கிறாரு? டெல்லிக்கு வேற என்ன ரீசனுக்காக அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு? இப்போ உடனே அதுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? 42 பேர் கூடிய கூட்டத்துக்குனால இவங்க வந்திருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சியோ மன்னிப்போ அதுக்கும் பெருமாள் மணியை நான் பாராட்டணும்.
வருத்தம் தெரிவிக்கவே இல்லை விஜய். அதையும் அவர் அழகா பதிவு செஞ்சார். சோ அவர் 2-3 விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு செஞ்சார். ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இங்க வந்து சமூக வலைதளம் மூலமாக உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா பேரையே நான் சொல்லல, சமூக வலைதளத்தில் போட்டுட்டு டெலீட் பண்றாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவர் எவ்வளவு பேர் டெலீட் பண்ணிருக்காங்க, இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பண்ணிருக்காங்க. நீங்க அதுல ஒரு பேரை குறிப்பிடுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க அழகா சொன்னீங்க. சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி பொய்யை பரப்புகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர், நீங்க ஒரு பேரை எடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம நேர்பட பாசிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் தெரியும் சமூக வலைதளத்தில் போட்டு டெலீட் பண்ணவர் அவரு. அவரும் ஒருவர். நள்ளிரவில் ட்வீட் போட்டு டெலீட் பண்ணவர் அவரு. காலையில வீடியோ போட்டவர் அவரு. இல்ல நீங்க சமூக வலைதளத்தில் இன்னைக்கு பாருங்க, நேர்பட பேச பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். ட்வீட் போட்டு டெலீட் பண்ணவர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவர்களில் அவரும் ஒருவர். 1000 ஒருவர்லாம் அவர் கிடையாது. அவர் ஒரே ஒருவர் தான். அவர் ஆயிரக்கணக்கான பதிவுகள் போட்டு நீக்கப்பட்டது. என் அன்பு இளவல் ஜீவா வந்து ஒரு தீவிரமான பெரியாரியவாதி, அதை தன் வாழ்விலும் கடைபிடிக்கிறவர். நான் 2 கோணத்தில் சொல்கிறேன். பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழக தலைவர் என்றைக்கும் பாஜகவினுடைய நிலையில் ஒதுங்க மாட்டார். இன்னொன்று, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு கட்சியையும் பாஜக தன் நிழலில் ஒதுங்க அனுமதிக்காது. அதெல்லாம் நிறைய தமிழ்நாட்டில் நடக்குது. அதெல்லாம் நடக்காதுங்க. நீங்க என்ன பெரியார் நெருப்புங்க, அவர் இந்த பக்கம் போக மாட்டார், இந்த பக்கம் போக மாட்டார். பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் பாஜக பக்கம் போக மாட்டார். பெரியாரை ஏற்றுக்கொண்டவரை பாஜக ஏற்றுக்கொள்ளாது. நீங்க உங்களுடைய என்ன பேசுறீங்க? பெரியாரை முன்னிலைப்படுத்துறாங்க, அதிமுக பெரியாரை முன்னிலைப்படுத்துறாங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. வரலாறு இருக்கு, 98 வரலாறு இருக்கு. கொள்கை தலைவரா, அதிமுகவோட கொள்கை தலைவரா பெரியார் தான். ஏங்க அவங்க என்னைக்காவது அவங்க போஸ்டர்ல பெரியார போட்டு பாத்து, அவங்க அண்ணா தாங்க போடுவாங்க. பெரியார போட்டுருக்காங்க. நீங்க களத்தை நல்லா கவனிக்கிற, நீங்க எப்படி சொல்லலாமா? ஏங்க அதிமுக அண்ணாவை தாங்க போடுவாங்க, பெரியார போஸ்டர்ல போடவே மாட்டாங்க. பெரியார் படம் ஏங்க 2014க்கு முன்னாடி உள்ள பாஜக வேற, 2014க்கு பிறகு உள்ள பாஜக வேற. நீங்க என்னங்க இது? அப்படியே சார், திமுக கொள்கை தலைவர் இல்லையா பெரியார்? இடைவேளைக்கு போங்க. ஏங்க நீங்க கையில போடுற தேர்தல் கூட்டணி வேற, மறைமுக உறவு வேற. பெருமாள்மணி சார், அதிமுகவும் பாமகவும் பெரியார் நீங்க சொல்றது மறைமுகமா கையகப்படுவாங்கன்னு சொல்றீங்க. ஒருபோதும் ஒருபோதும் மறைமுக அக்ரிமெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. திரு பிரியன், பெரியாரை கொள்கை தலைவர்களாக கொண்ட கட்சிகள் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டார்கள். அதனால திரு விஜய் மறைமுக டீலிங்க்கு போக மாட்டாங்க. ஆனா நேரடியா டீலிங் வச்சுக்கலாம். நேரடி தேர்தல் கூட்டணி வச்சுப்பாங்க, மறைமுக டீலிங்க்கு போக மாட்டாங்க. விஜய் போக மாட்டார். தேர்தல் கூட்டணி நேரடி டீலிங் தானே. ஆட்சியிலையும் பங்கு பெறாங்கல்ல, ஆட்சியிலையும் பங்கு பெற்ற பிறகு அப்புறம் மறைமுகம் நேர்முகம் எல்லாம் ஒண்ணுதான். பாயிண்ட் என்னன்னா, இந்த சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில டிஎம்கே பாஜக போகுமானா போகாது. ஏன்னா அது டிஎம்கேக்கு பின்னடைவு தரும். தமிழ்நாடு ஓட் பேங்க் அப்படி இருக்கு. ஆக்சுவலா ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் இங்க இருக்கிறதுனால திமுக போகாது. விஜய் போவாரானா அது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு டெவலப் ஆகிருக்கிற சுச்சுவேஷனில் விஜய்க்கு ஒரு வலை வீசப்படுகிறது. அந்த வலையில் அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டான்றது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. ஆக்சுவலாக அவர் இதுவரை எடுத்திருக்கிற அந்த ஆன்டி பிஜேபி ரோல் இருக்குல்ல, அதை வந்து ஜீவா சந்தேகப்படுறார். அவருடைய சந்தேகம் நியாயமான சந்தேகமாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் விஜயோட பார்வையிலேருந்து அவருக்கு திமுக எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பும் அவருக்கு கை கொடுக்கும். அவருக்கு ஆக்சுவலாக ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் அப்போ அவர் வந்து மறைமுகமான உறவோ இல்லை நேர்முகமான உறவோ வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இந்த சூழலில் இந்த நெருக்கடியை கையில் எடுத்துட்டு பாஜக ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஒருவேளை மறைமுகமான உறவுக்கு ஏதாவது, இப்போ ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிட்டார் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனால ஒரு நம்பிக்கைக்கு உகந்த மனுஷனே கிடையாது. அவங்களாம் வந்து ஒரு லாட்ரி நடத்துகிறவங்க, நார்த் ஈஸ்டில் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பொலிட்டிக்கலாக யார் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஐஆர்எஸ் ஆஃபீஸர்லாம் உடனடியாக ரிசைன்மெண்ட் வந்தார். அவர்லாம் வந்து சந்தேகத்துக்குரியவர், பாஜகவுக்கு வேண்டியவர். இப்படி ஓப்பனாக சொல்கிறேன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பொது வெளியில் உலக ஒரு விஷயங்கள். அதனால தான். ஆனால் விஜய் வந்து தெளிவாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன்டி பிஜேபி ரோல் எடுக்கணும்னு அவர் தெளிவாக இருப்பார். ஸோ அந்த ரோலில் வந்து அவர் தெளிவாக இருந்தார்னா, அவர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை அவர் பண்ணுவாரா இல்லையான்றதான் முக்கியம். இப்போ இந்த மாதிரியான நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு பாஜக பேசுகிற வலையிலையோ அதிமுக பேசுகிற வலையிலையோ அவர் மாட்டினார்னா, அவருடைய அரசியல் எடுத்த உடனே வந்து ஒரு சரிவை சந்திக்கும், ஒரு பின்னடைவை சந்திக்கும். சார் சொன்னார் வந்து ஸ்டாலின் வந்து கிளீனாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அந்த ரீதியில் வந்து எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டான்றார். எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் பிரச்சனை. எடப்பாடி மாதிரி டிவியை பார்த்தா 13 பேர் சுட்டு கொண்டாங்கன்னு தெரிஞ்சுட்டேன்னு அது மாதிரி சொல்லாமல், அந்த மாதிரியான சிஎம் வந்து இவர் கிடையாது. ஆனால் இவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியில் சரியான நடவடிக்கை. பொலிட்டிக்கலாக சரியா? பொலிட்டிக்கலாக இந்த கவர்மெண்ட், இந்த திமுக என்ன அடி வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு?
அதை எதிர்கொள்ற விதம் சரியா இருக்கா? டவுட்டா இருக்கு எனக்கு ஆக்சுவலா. திமுகவோட எதிர்வினைகள் இருக்குல்ல, அது வந்து பாஜக, அதிமுக மற்றும் சமூக வலைதளங்கள்ல கிடைக்கிற அந்த எதிர்வினைகள் இருக்குல்ல, அதுக்கு திமுக ஆற்ற எதிர்வினைகள் இருக்குல்ல, அது போதிய அளவு இருக்கான்றது எனக்கு சந்தேகம். திமுகவுக்கு பின்னடைவுன்னு திமுக வந்து அந்த ஒரு சரியான ஒரு எதிரடியை கொடுக்குதான்னு தெரியல ஆக்சுவலா. அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இன்னும் நான் பார்க்கிறேன். விஜய், திரு ஜீவா, தாவேகா தரப்பு, பாஜக தரப்பு, அதிமுக தரப்புன்னு இந்த பக்கம் போலரைஸ் ஆயிருக்கக்கூடிய கட்சிகளுடைய எதிர்வினைகளை திமுக எதிர்கொள்ளக்கூடிய விதம் சரியா இருக்கா? பொலிட்டிக்கலா திமுக தரப்புக்கு பின்னடைவு தானா? இல்லை, அவங்க அரசு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சியும் விமர்சிக்க வேணான்னு பார்க்குறாங்க. ஆனால் உடனடியாக இதுக்கு நான் நடவடிக்கைகளை செய்யணும், அதை மக்களுக்கு செய்யணும், நிவாரணம், இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக செய்கிறாங்க. ஆனால் அதை கூட வலதுசாரிகளும் விஜய் கட்சியினரும், இவர் எப்படி இங்கே வந்தார் செந்தில் பாலாஜி, ஏன் அன்பில் மகேஷ் அழுகிறாரு, அது எப்படி ஹாஸ்பிட்டலில் உடனே இவங்க அட்மிட் பண்ணாங்கங்கிறாங்க. பொதுவாக எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, என்ன சிஎம் கூட வரல, ஏன் மினிஸ்டர் கூட வரமாட்டாரான்னு கேட்பாங்க. இப்போ வந்தா ஏன் வந்தாருன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் திமுக ரியாக்ட் பண்ணுச்சான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு சபாநாயகர் அப்பாவு வந்து அடுத்த நாளே ரியாக்ட் பண்ணாரு. அப்புறம் ஆராசா வந்து சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பொலிட்டிக்கலா உடனே அடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வியும் சேர்த்தே கேட்கிறேன், அதுக்கும் நீங்க சொல்லுங்க. ஒருவேளை இந்த போலரைசேஷன் நடந்துடக்கூடாதுன்ற எண்ணமும் திமுகவுக்கு இருக்கா? விஜய், பாஜக, ஏடிஎம்கே இது எல்லாரும் சேர்ந்து ஒரு புள்ளியில இணைஞ்சாங்கன்னா அது பொலிட்டிக்கலா பின்னடைவுங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்க. இல்ல, அது அரசியல் ரீதியா பின்னடைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மீது ஆன பிம்பம் உடையும். அது ஒரு வகையில திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். நீங்க என்ன கேக்குறீங்க, ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருமே. ஏன்னா எப்படி அதிமுக தேமுதிக கூட்டணி 2000 வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் மாதிரி வந்து பாக்குறீங்க. பாஜக வந்து பிஜேபி வெர்சஸ் ஆன்டி பிஜேபி, அந்த அது ஒரு ஐடியாலஜிக்கலா பார்க்கலாம். இதுல நீங்க பாருங்க, அன்னைக்கு வந்து தேமுதிகவும் அதிமுக மட்டும்தான் அலைன்ஸ், மீதி இருந்துமே அது பெரிய லெவல்ல எதிர்வினையாற்றுச்சு. திமுகவை எதிர்கட்சி கூட இல்லாத நிலைக்கு போச்சு. அந்த நிலை இப்ப வர வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவுடன் அதிமுக சேர்றதே மைனஸ்ங்கிறோம். இப்ப விஜய் சேர்றதுங்கிறது கூடுதல் மைனஸ் தான். விஜய்க்கு வந்து என்ன பிம்பம் இருக்கும்? விஜயோட பிம்பம் டோட்டலா அடியாயிரும். பாஜகவோட அவர் சேரும் போது, அதுவும் குறிப்பா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு தான் அவர் திமுக இருந்து பிரிக்க போறாருங்கிறாங்க. பாஜக பக்கத்தில் நின்றுகிட்டு திமுக அழிப்பது மட்டும் தான் நோக்கம்னு சொல்லும் போது அவ்வளவு சீக்கிரம் முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடாது. விஜயோட பிம்பம் ரொம்ப சீக்கிரமே உடைஞ்சிரும். ஓகே, திரு சாமிநாதன், மைனாரிட்டி ஓட் பேங்க், ஆன்டி பிஜேபி நிலைப்பாட்டில இருந்து ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுலாம் திமுக எதிர்ப்புங்கிற புள்ளிக்காக ஒருவேளை திரு விஜய் சமரசமே செய்து கொள்ள மாட்டார்னு ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல, நிச்சயமா விஜய் வந்து பாஜகவை நோக்கி நகரவே மாட்டார். அது 100% நகரவே மாட்டார். அப்படி நகர்ந்துட்டா அது வந்து நான் நினைக்கிறேன் கிறிஸ்டின் முஸ்லிம்லாம் ஓட்டு போட மாட்டாங்கிற கணக்கை தாண்டி பெருவாரியான இளைஞர்கள் ஓட்ட வச்சு அது ஒரு பெரிய ஒரு வலுவான அணியா தான் அது நிச்சயமா இருக்கும். ஆனா விஜய் 100% போக மாட்டார். இன்னொன்று சார், பெருமாள்மணியன் பேசுகிற பொழுது பெரியார் விஷயம் பத்தி குறிப்பிட்டார். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் இந்த இதுக்குள்ளே வந்துடுறேன் சார். பெரியார் அவர்களை மற்ற எல்லா கட்சிகளும் பெரியாராகத்தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான், தாவேகா மட்டும்தான் அந்த கொள்கை தலைவராக அறிவிக்கிற பொழுதே நம்ம கடையில பொருள் வாங்கும் போது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு கீழே போட்டிருப்பாங்க சார். அது மாதிரி பெரியாரோட எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், கடவுள் மறுப்பு கொள்கையில மட்டும் எங்களுக்கு ஏற்பட இல்லை அப்படின்னு சொல்லியே போட்டாங்க. தாவேகாவினுடைய அந்த மாநாட்டுல அவர்கள் அறிவிக்கிற பொழுதே கொள்கை விளக்க தலைவருக்கே ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு போட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதனால அவர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை என்பது ரெண்டு விஷயம். இன்னொரு பார்வையில எனக்கு திமுகவோட சேர மாட்டார், பாஜகவோட சேர மாட்டார். அதே நேரத்துல அண்ணனும் ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, ஹேமமாலினி தொடங்கி எல்லாருமே வந்து விஜயை அப்ரிசியேட் பண்ணிட்டு போறாங்க. இங்க வந்து அந்த புள்ளியில தான் அவங்க சந்தேகமும் பண்றாங்க. நம்ம கரூர் நீதிமன்றமே கூட விஜய டாப் ஸ்டார் சொல்லுச்சு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது எப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மையோ அதே மாதிரிதான் விஜய் டாப் ஸ்டார், விஜய்க்கு பெரிய கூட்டம் வரும், விஜய் தமிழகத்தின் நம்பர் 1 அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அவர் அரசியல் மயமா மாறுறதுல அவருக்கு நிறைய குழப்பம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் வந்து சில விஷயங்களை பிக்ஸ் பண்ணிக்கிட்டார், சில விஷயங்களை முடிவு எடுத்துக்கிட்டார். நமக்கு திமுக வேண்டாம், பாஜக வேண்டாம் முடிவுலதான் இருக்காரு. இல்ல, அதுல உறுதியா இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற புள்ளியை நோக்கி நகர்த்திட்டாரு திரு விஜய். அப்போ திரு விஜய் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலோ, இல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோடு கூட்டணிங்கிற நிபந்தனையோட தாவேகா இருக்கிறதும் ஒரு இடத்துல சிங்காக வாய்ப்பு இருக்கா? இல்ல, விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணி உருவாகுதுன்னா ஒரு கற்பனைக்காகவே வச்சுக்கிட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார், அவர் அதுல ஏத்துக்குவாரா சந்தேகம். விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறார், அதைத்தான் பாஜக கேக்குது, அதை அதிமுக ஏத்துக்குமா சந்தேகம். அப்ப இவர்கள் மூவரும் சேர்ந்து பேசினாலே 3 பேரும் பேசிட்டு வெளியில வர்றதுக்குள்ள 4 பேருக்கு தலை சுத்துற அளவுக்கு சம்பவம் நடந்து முடிஞ்சிடும்.
அதனால அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பே வாய்ப்பே இருக்காது. சரி. இன்னொன்று விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக எதிர்ப்புல துணிவாக இருப்பார். பட் அவர் இப்ப நடக்கிற சூழல பாஜக அவருக்கு வளைவு இருக்குது. அந்த வலையில சில நேரம் அவர் சிக்குவதாக இருந்தா கூட அது ஒரு வெளியில் தெரியாத உறவா தான் இருக்கும். இப்ப ஒரு திமுகவே சொல்றாரு நீங்க மறைமுக தொடர்பு வச்சிருக்கீங்க. அப்ப அதன் மூலமா தான் அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மூலமா தான் மறைமுக தொடர்புனா என்னன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி கூட நம்ம மறைமுக தொடர்பு வைக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகம் கூட விஜய் அவர்களுக்கு வரும். கூட்டணி தொடர்பாக அது மாற போறது இல்லைன்றீங்க. சரி, திரு பெருமாள்மணி, இந்த விவகாரத்துல திரு விஜய் பாஜகவோடு நெருங்க மாட்டார், நேரடி உறவோ மறைமுக உறவோ வைத்துக் கொள்ள மாட்டார்னு நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அங்கே நின்று நம்ம பேசினா பாஜக விலகி போறதுக்கு விருப்பப்படுதா? இந்த விவகாரத்துல விஜயை விட்டு விலகி போறது அவங்க இன்னும் உள்ளே வரலையே. அவங்க எங்க வந்திருக்காங்க சார்? நீங்க அந்த ஒரு கமிட்டி மட்டும் தானே சார் போட்டிருக்காங்க, வேற என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, அந்த அறிக்கை வரல, ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதானே. அதை தாண்டி அவங்க எங்க முன்கை எடுக்க முடிஞ்சிருக்கு? ஏன்னா இந்த விஷயத்தை மொத்த பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுல இருந்தே இருக்குங்க சார். எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கணும்னா எல்லாத்துக்கும் கற்பிக்கலாம் சார். இதுக்கு நீங்க வந்து பாஜக பண்ற எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கலாம். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், ஐயா விஜய் ஒரு மறைமுக டீலிங் பாஜகவோடு நிச்சயமாக வைக்க மாட்டார். ஐயா விஜய் போன்ற எங்க பாஜக அவங்க வளர்ந்த இடத்துல எல்லாம் நேரடியா தாங்க வளர்ந்துருக்காங்க. அவங்க ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் குயுக்தியா வரலங்க. ஆந்திரால இன்னும் அவங்களுக்கு 2% ஓட்டு தாங்க இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பஞ்சாப்ல இன்னும் அவங்களால முடியவே இல்லை. ஒரு தேசிய கட்சி மகாராஷ்டிரால பாஜக பெரிய கட்சியா சிவசேனா பெரிய கட்சியாங்க? சிவசேனா பெரிய கட்சியா நீங்க வந்து நீங்க விரும்புறத சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. பெரிய கட்சியா இருந்து நீங்க என்ன நிலைமை? எங்க தேர்தல் அரசியல்ல நீங்க நிதிஷ்குமார் எவ்வளவு குறைவான இடங்களை வச்சிருக்காரு. சிவசேனா அவர்தான் வச்சிருக்காங்க. பெரிய கட்சி ஜூனியர் அசாம்ல என்ன நடந்தது? அசாம்ல என்ன நடந்தது? இப்ப முதலமைச்சரா இருக்கிறவர் காங்கிரஸ்காரர் என்ன சொல்லிட்டு போனார் ராகுல் காந்தி? ராகுல் காந்தி தன்னுடைய நாயுடன் விளையாடி கொண்டு என்னை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்னு போனது பிஸ்வா சர்மா. நீங்க வந்து கட்சியில இருக்கிற யாரையும் மதிக்க மாட்டீங்க. இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் தன்னுடைய மாநில தலைவர்களை எப்படி மாத்தி இருக்குங்க? ஏர்போர்ட்ல வச்சு சிஎம் மாத்தின வரலாறுலாம் காங்கிரஸ் ஒருபோதும் பாஜகவோடு ஒருபோதும் விஜய் போக மாட்டார். விஜயுடன் ஒருபோதும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்க்கு பாஜக போகாது. பாஜக தான் வாழ்ந்த மாநிலங்களில் எல்லாம் நேரடியாகத்தான் வளர்ந்திருக்கிறதே தவிர குயுக்தியால் அவர்கள் வளரவே மாட்டார்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது